ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஜாதகம் இல்லாதவர்கள், ஜாதகத்துக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் வீடியோ போடுறீங்க. நான் என் பையனுக்காக பொண்ணுக்காக வீடியோவில் பார்க்குறேன்னு வைங்க, உங்கள்கிட்டையுமே நான் சில இது பண்ணியிருக்கிறேன், கேட்குறேன்னு வைங்க. நீங்கள் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு நான் கேட்குறேன்னு வைங்க. பையங்க பிள்ளைகளுக்கு பார்க்குறது ரைட்டுங்க. ஒருவேளை திடீர்னு ஜாதகம் இல்லாதவங்களுக்கு ஏதாவது சந்தேகம், அவங்களோட வாழ்க்கையில் ஏதாவது கேள்விகள் இருக்குதுன்னா அதை எப்படிங்க ஜாதகம் இல்லாதவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு ரூட் இருக்குதா அப்படின்னாரு. ஒரு ரூட் வேண்டியது இல்லைங்க. ஜாமக்கோள்னு ஒரு பிரசன்னம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் கேள்வி கேட்குற நேரத்தை வச்சுக்கிட்டு எல்லா கேள்விகளுக்கு பதில் சொல்லிகிட்டே போகிறது தான் அந்த ஜாமக்கோள். மூஞ்சியில் அடித்த மாதிரி எவ்வளோ நேரம் ஆகுங்க என்ன ஏதுங்கிற கேள்வியெல்லாம் கேட்டால் அது முகத்தில் அடித்த மாதிரி ஒரே செகண்டில் சொல்லிடும். அதிகபட்சமாக அது போட்ட உடனே அது விடை சொல்லிடும். நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறதுனா வேணால் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக டைம் எடுத்துக்கலாமே தவிர உடனுக்குடன் விட தெரிஞ்சிருங்க அப்படின்னாரு. சொன்னோன்னே சரி. அவர் என்னாரு அப்படின்னா, இந்த மாதிரி இது கல்யாண வீடாக இருக்குது, பார்க்க முடியுமா? நீங்கள் எங்கே வேணாலும் பார்க்கலாம், எப்போ வேணாலும் பார்க்கலாம். நைட்டில் தான் பார்க்கணும், பகலில் தான் பார்க்கணும், இந்த நேரத்தை தான் கேள்வி கேட்கணும், எந்த இதில் நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா உடனுக்குடன் பதில் சொல்லலான்னு அவர் சவாலாக எடுத்துக்கிட்டு கேட்ட கேள்வி அந்த இடத்துல வந்து சேலஞ்சிங்காக இருந்துச்சு. விலாவரியாக பேசாமல் நம்ம அடுத்தது இங்கே டக்குன்னு அப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா நீங்கள் உங்களுக்கு இப்போ சொல்ல முடியுமான்னு கேட்டார். நம்ம இப்போவே சொல்ல முடியுங்கன்னு சொல்லி சொன்னோம். அவர் மனசில் என்ன கேள்வி ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னிங்கன்னா, குழந்தைகளுக்கு விசேஷம் வைக்கணும், பணம் கையில் இல்லை, நிலமாக இருக்குது, அந்த நிலம் வந்து விற்று பணம் கைக்கு வரணும் அப்படிங்கிறது அவருடைய இது. 3-4 வருஷமாக வந்து அந்த பணத்தை போட்ட நிலத்தில் போட்டிருக்காரு. அந்த நிலத்தை விற்காமல் அப்படியே கிடக்குது. இது சம்மந்தமான கேள்வி ஜாதகத்தை கொண்டு போய் நிறைய இடங்கள் பார்த்தேன் அப்படின்னாரு. நம்மக்கிட்ட பார்க்கல, அவர் நிறைய இடங்கள் பார்த்தேங்க அப்படின்னாரு. இந்த விஷயமே வேணாங்க, நம்மளுக்கு டக்குன்னு இந்த விஷயம் இத்தனை நாளில் நடக்குங்கிற விஷயத்துக்கு கேள்வி என்னவோ அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இடம் விற்கும், விற்றுட்டு அந்த செலவுக்கான பணமும் வரும், அதை வச்சு நீங்கள் சுபகாரியத்தை பண்ணிக்கலாம், உங்களோட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு. 5 நிமிஷம் கூட இல்லைங்களே அப்படின்னு. 5 நிமிஷம் கூட இருக்கிறதுக்கு தேவைப்படாதுங்கன்னு சொல்லிட்டோம். அவர் அப்போ வேறு டைவர்ட் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இது எவ்வளோ நாளில் நடக்குன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. நம்ம சொல்லியிருந்தது அதிகபட்சமாக ஒரு 30-35 நாளுக்குள்ளேயே இதெல்லாம் நடந்துருங்க. 3 வருஷமாக விற்காமல் கிடக்குதுன்னு அது இதுன்னு ஆர்குமெண்ட் பண்ணார். ஃபைனலில் வந்து சரிங்க, நீங்கள் என் நம்பர் கொடுக்குறேன், கூப்பிட்டுக்குங்கன்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துட்டு வந்துட்டோம். சரின்ட்டு ஒரு 40 நாள் கழிச்சு சொன்னார். அக்ரிமெண்ட் போட்டு பணம் வந்து 25 லட்சம் ரூபாய்க்கு வந்து நான் கையில் வாங்கிட்டேங்க, அவங்க கொடுத்துட்டாங்க, இடம் விற்றுட்டேன், கைமாற்றி விட்டுருக்கேன் அப்படின்னாரு. இது எப்படி சொல்ல முடியுங்கிற மாதிரி கேள்விகள் வந்துச்சு. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொன்ன வார்த்தை தான் நம்மளை இப்போ இந்த பதிவுக்கு காரணம். எனக்கு மட்டும் இல்லைங்க, நிறைய பேர்த்துக்கு வந்து ஜாதகம் மட்டும்தான் பார்க்க முடியும்னு தோணுது. இந்த மாதிரி வந்து ஜாதகம் இல்லாதவங்க கேள்விகளை எப்படி கேட்குறதுன்னு தயக்கத்தில் தான் இருக்காங்க. நான் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சவன் அப்படிங்கிற முறையில் நானே கூட யோசனை பண்ணுறேன்னா, மற்றவங்களுக்குன்னு கேள்விகள் இருந்தால் அவங்களுக்கு கேள்வி கேட்குறக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு பதிவு போட்டால் தான் சரியாக வரும்னு சொன்னார். சரி போட்டுருன்னு சொல்லி போட்டு அவருக்காக இந்த பதிவு போடும். இதில் முன் அனுபவங்கள் நிறைய இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு நடந்திருக்கான்னு கேட்குறக்கு இது ஒன்று மட்டும் இல்லை. திருமணம் சம்மந்தமான விஷயங்கள் கேள்வி கேட்கலாம். ஒரு தொழிலுக்கு நான் போக போகிறேன், அந்த தொழில் ஒரு பயணத்துக்கு போக போகிறேன், அந்த பயணம் சரியானதாக இருக்குமா, ஒரு டிரான்ஸ்ஃபர் சரியாக இருக்குமா, அது ஒரு ப்ரமோஷன் சரியாக எப்போ கிடைக்கணுங்கிற மாதிரி 100 கேள்விகள் இருக்குது. அதே மாதிரி நான் பழகக்கூடியவங்க நம்பிக்கையானவங்களா, இப்படியெல்லாம் வந்து பல கேள்விகள். இப்போ வந்து நான் ஒருத்தர் சந்தித்து பேசிகிட்ருக்கேன், அந்த இப்போ சந்தித்து பேசிகிட்டு இருக்கிறவர் கரெக்டானவரா அப்படின்னால இப்படி 100கணக்கான கேள்விகள் வந்து நம்மளுக்குள்ளே ஓடும். அதையெல்லாம் கூட இந்த ஜாமக்கோளில் தெளிவாக பார்த்து சொல்ல முடியும். ஆச்சரியமாகவும் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதிர்ச்சியும் ஆச்சரியமும் கலந்த ஒரு அனுபவமாக இந்த ஜாமக்கோள் பிரசன்னம் இருக்கும். ஒரு அரசியலில் ஈடுபட்டவர் நம்ம 5 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எலெக்ஷன் வந்துச்சு இல்லைங்களா, அது பஞ்சாயத்துக்கான எலெக்ஷன். அந்த சமயத்தில் ஒருத்தர் வந்து ஒரு 6-7 பேர் வந்து போட்டியிடுற இடத்துல இவரும் போட்டியிடுறார். நம்ம கிட்ட அவருடைய நண்பர் வந்து கேட்குறார் ஃபோன் பண்ணி, அவருக்கு ஜாமக்கோள் நம்ம பண்ணுவோம், இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் சொல்லவும் தெரியும், அவருக்கு ஜாதகம் இல்லை, நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னாரு. சரி அப்படின்னு அடுத்த அவர் கூப்பிட்டோன்னே அடுத்தது சரிங்கன்னு வாங்கன்னு சொல்லிட்டோம். அவங்க வந்த ஃபோன் பண்ண நேரத்தை எடுத்துக்கிட்டு நம்ம ஜாமக்கோள் போட்டு விளக்கத்தை ஃபோன்லேயே சொன்னோம். அவர் இல்லை நேரில் வந்தாருன்னார். நேரில் வந்ததுக்கப்புறம் அவர் கொஞ்சம்
ரொம்ப ப்ரெஷராக இருக்காருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு கேள்வி முன்னாடி இருக்குது. எனக்கு வந்து இதைத்தான் அவர் உங்கள் நண்பரே சொல்லிட்டாருங்க, ஜெயிப்பீங்க கண்டிப்பாக இந்த தேர்தல் நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்னு. 40 லட்சம் 50 லட்சமெல்லாம் செலவு பண்ணுறாங்க. அதுக்கிடையில் நான் கொஞ்சம் குறைவாக தான் செலவு பண்ண முடியுது, என்னால் வெற்றி பெற முடியல அப்படின்னா வீட்டில் பிரச்சனை ஆயிரும், இப்போவே பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னாரு. அது எது வேணாலும் போட்டுங்க, கண்டிப்பாக தப்பான முறையில் இருக்காது, நீங்கள் வெற்றி பெறுவீங்க. உங்களோட கேள்வி வந்து இந்த அரசியல் வெற்றி இருக்குமாங்கிறது. நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க அப்படின்னோம். சரி, எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னாரு. உதயம் வந்து சூரியனோட வீடான சிம்மம், அவர் உச்ச நிலையில் இருக்கிறார். வலுவுனா ரொம்ப உச்சபட்ச கண்டிஷனில் வலுவான நிலைமை பாக்கியத்தில் இருக்கார். அதனால் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அப்படின்னா அவர் ஒரு அரகுர மனசோட இது என்னங்க இப்படியே முடிச்சிட்டிங்களா அப்படின்னாரு. எங்கள் ஜாதகம் இருந்தால் நிறைய விஷயங்கள் திசாபுத்தி கணக்கெல்லாம் போடணும். நீங்கள் ஃபோன் பண்ணீங்க, கேட்டீங்க, நான் போட்டு வச்சுட்டேன், இதுதான் பதில் அப்படின்னு சொல்லிட்டோம். எலெக்ஷன் ரிசல்ட் வரைக்கும் அவர் ஒரு பதட்டமாகவே தான் இருந்தார். எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டுங்க, நீங்கள் ஒரு 2-3 நாள் கழித்து கேட்டுகிட்டே இருந்தார். இடையில நம்ம சொல்லிட்டு எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டுங்க பார்க்கலான்னு. அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில் அவர் தான் ஜெயித்தார். அந்த நிலைமை மாறிச்சு. அதுக்கப்புறம் இன்னைய வரைக்கும் நிறைய விஷயங்களுக்கு இந்த 5 வருஷத்தில் அவர்கிட்ட ஜாதகம் இல்லாததால் ஜாமக்கோளின் மூலமாகத்தான் பல கேள்விகளுக்கு விட தெரிஞ்சிருக்கார். அவரோட சேர்ந்த பலருக்கும் அவர் சொல்கிறது ஜாதகத்தை விட ஜாமக்கோளைத்தான் ரெக்கமெண்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கார். அவர் திருப்பூர் மாவட்டத்துக்குள்ளே தான் இருக்கார். நம்ம அவர்கிட்ட அனுமதி வாங்காததால் அவரோட பேர் ஊர் இதுகளையெல்லாம் சொல்கிறது சரியாக இருக்காது அப்படிங்கிறதால சொல்லலை. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஒரு கல்யாணம் ஆகி 3 வருஷம். அவங்க அப்பா வந்து ரொம்ப தவிக்கிறார். பொண்ணு வந்து ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகுது. அந்த குழந்தை இல்லைங்கிற விஷயத்தினால எதிர் சைடில் அவங்க பொதுவாகவே மாமியார் மருமகள் கொத்து வராது. இதில் இந்த குறையை குத்தி காட்டி பேசி அவங்க நோகடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தினால அவங்க அப்பா வந்து நம்மக்கிட்ட கேட்குறார், இந்த மாதிரி 3 வருஷம் ஆயிடுச்சுங்க அப்படிங்கிறாரு. பொண்ணுக்கு ஜாதகம் இருந்தால் கொடுங்கன்னு சொன்னோம். ஜாதகம் இல்லைங்க பொண்ணுக்கு, ஆனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மாப்பிள்ளையோட ஜாதகத்து 2 பேர் ஜாதகம் இருந்தால் தான் நம்ம பேச முடியுங்க அப்படிங்கிற மாதிரி முதல்ல சொன்னோம். இல்லை வேறு எந்த மெத்தட்லேயும் இல்லைங்களான்னு கேட்டார். இல்லை பார்த்துட்டு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டோம். அவர் கூப்பிட்ட டயத்தை போட்டுட்டு டக்குன்னு கூப்பிட்டு சொல்கிற வார்த்தை என்னென்னா, குழந்தை வந்து இப்போ வயிற்றில் இருக்குது அப்படின்னு சொன்னோம். என்னங்க அப்படின்னு. ஆமாம், கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். செக் பண்ணி பாருங்கள் டாக்டர்கிட்ட அப்படின்னு சொன்னோம். அவர் வந்து எதேச்சியாக தான் கேட்குறாரு. இடையில வந்து ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு பக்கமாகவே வந்து அவர் அதை பற்றி சிந்திச்சிட்ருக்கார். அவங்க அம்மாக்கிட்ட மட்டும் அந்த பொண்ணு அதிகமாக பேசும். அவங்க அப்பாக்கிட்ட ஒரு சின்ன கருத்து வேறுபாடு காரணமாக கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் அவர் அந்த மன அழுத்தத்தில் தான் சின்ன சண்டைகளுக்கு இடையில் அவர் கருத்து மோதலுக்கு இடையில் இருந்தார். அந்த விஷயம் கன்ஃபார்ம் ஆகாததுக்கு முன்னாடி, டாக்டர் போய் பார்க்குறதுக்கு முன்னாடி, கன்ஃபார்ம் ஆகாததுக்கு முன்னாடி நம்மளை கேட்குறப்போ உதயம் வந்து மீனத்தில் இருக்குது. 5ஆம் இடத்தில் உதயாதிபதி நல்ல முறையில் அந்த காரகத்துவத்தோட உச்சம் பெற்ற நிலைமையில் இருந்துச்சு. அது வயிற்று பகுதியாக இருந்துச்சு. அதனால் இந்த பொண்ணு கேட்குற கேள்விக்கான சம்மந்தப்பட்ட பெண் இப்போ வந்து குழந்தையோடு தான் இருக்காங்க, கர்ப்பிணியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னப்போ அவருக்கு இது என்னங்க சம்மந்தமெல்லாம் பேசுகிறீங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படி தான் சொன்னார் என்கிட்ட. சரி, நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இல்லை 3 வருஷமாக இது சண்டை போயிட்டுருக்குன்னு சொல்கிறேன், நீங்கள் திடுதுப்புன்னு குழந்தை வயிற்றில் இருக்குதுன்னு இப்படி அடித்து எப்படி பேச முடியுங்க அப்படின்னாரு. இது சம்மந்தமாக தான் வந்திருக்குன்னு வந்துச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் தகவல் சொல்கிறேங்க அப்படின்னாரு. அப்போது அவங்க வீட்டில் இருக்கவங்களை கூப்பிட்டு பேசி அந்த பொண்ணு அவங்க அம்மாவங்கிட்ட மறுபடி கூப்பிட்டு பேச சொல்லி அவரும் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டல் பார்த்தப்போ ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு சஷ்டி திதியில் சனிமலை அதுக்கு ஒரு இதுவும் பண்ண சொன்னோம், சஷ்டி விரதம் இருக்க சொன்னோம். நம்ம முருக பக்தருங்கிற அடிப்படையில் ஜாமக்கோல் அடிப்படையில் சொல்லினாலும் அந்த பொண்ணுக்கு சஷ்டி அன்று குழந்தை பிறந்துச்சு. சஷ்டியில் கேட்ட நட்சத்திரத்தில் பொண்ணுக்கு குழந்தை பிறந்துச்சு. அது ஆண் குழந்தை அப்படிங்கிற விஷயம் ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்மளுக்காக அவர் திரும்பவும் நிறைய விஷயங்கள் காண்டாக்டுகள் கொடுத்தாரு, நிறைய விஷயங்கள் கேள்விகள் கேட்டார்.
அவருடைய பையனுக்கு தான் ஜாதகம் இருக்குது, பொண்ணுக்கு இப்போவும் ஜாதகம் இல்லாதப்போ பொண்ணு சம்மந்தமான எந்த கேள்வியாக இருந்தாலும் ஜாமக்கோளில் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த பொண்ணுக்கிட்டையும் நம்பர் இருக்குது. அவங்களும் சில நேரங்களில் நம்மளை கூப்பிடுவாங்க, கேள்விகள் கேட்பாங்க. விவசாயம் சார்ந்த கேள்விகள், அதுபோக அவங்களுடைய சூழ்நிலைகள் மாறும்போது எப்படி மாறுது, என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற கேள்விகள் வரைக்கும் எல்லா கேள்விகளும் ஜாமக்கோள் மூலமாகத்தான் பார்த்துக்கிறாங்க. இது மாதிரி ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் இருக்குது. நாம் இப்போ 10 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு இந்த வீடியோ. அதனால் இந்த உதாரணங்கள் போதுமானது. கீழே புரிஞ்சுக்கிறதுக்கான சப்ஜெக்ட் எப்படிங்கிறதுக்கான விஷயத்தை சொல்லிட்டோம். தேவைப்படுகிறவர்கள் ஜாதகம் இல்லாவிட்டாலும் இந்த முறையில் ஜோதிடத்தில் விடைகளை தேடிக்கொள்ள முடியும் அப்படிங்கிற தகவலை நம்ம வாடிக்கையாளர்களுக்கு சொல்லியிருக்கிறோம். தேவைப்படுகிறவர்களும் சந்தேகங்கள் இருப்பவர்களும் பயன்படுத்திக்கிறதுக்கு இந்த மெத்தட் உபயோகமாக இருக்கும். விளக்கம் புரிஞ்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். தேவைப்பட்டவங்க இது இன்னும் விளக்கம் தேவைன்னா உங்களுக்கு கேள்விகள் இருக்குமானால் கமெண்ட்டில் கேளுங்க, விட சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.